Hello everyone, how are you? I hope you are doing good and being safe. Welcome to our science class. Today we will be learning third chapter in class 7. The chapter name is Fiber to Fabrics. அதாவது நாரிலிருந்து ஆடை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி நாம் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்வோம். Already we learned some topic from this chapter. Before we are going to start a new topic, just recall them. Yes. Woolen fibers are made from yak, camel, goat, like animals. அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அதாவது கம்பளி நார்கள் எங்கெங்கேருந்து கிடைக்குது, எந்த அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ வி லேர்ன் ப்ராசஸிங் ஃபைபர்ஸ் இன்டு wool. அதாவது இந்த நார்கள் எவ்வாறு ஒரு உல்லன் ஃபைபர்ஸாக மேக் பண்ணுறான், என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி மேக் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வி லேர்ன் ஷியரிங்னா இந்த அனிமல்ஸ்லேருந்து ஹேர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஷியரிங் அப்படின்ற ப்ராசஸ். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வி லேர்ன் ஸ்கோரிங் மீன்ஸ் வாஷிங் அப் ஹேர்ஸ் ஃப்ரம் டஸ்ட், அதாவது அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் டாபிக் வி லேர்ன் சார்ட்டிங், அதாவது பகுதிகளாக பிரித்தெடுத்தல். அதாவது அந்த ஹேர்ஸை நல்லா பிரித்து எடுத்து they will dyeing the hairs to make a colorful fibers. Already we learned these all topics. So the woolen fibers make it into a woolen yarn. The woolen yarn used to make a woolen clothes. So இது வரைக்கும் நாம previous videoல பார்த்திருக்கோம். Today we are going to discuss new topic, silk fibers, how to we obtain. Now we are going to discuss detailedly. Silk, it means silk fibers, how to we obtain, from which animals. Silk fibers are also animal fibers. Silkworm spin the silk fibers. The rearing of silkworm for obtaining silk is called sericulture. அதாவது which mean பட்டுப்புழு வளர்ப்பு. அதாவது பட்டு நார்களோ விலங்கு இருந்து தான் பெறப்படுகிறது. அதாவது பட்டுப்புழுவானது தன்னை சுற்றி பட்டு நார்களை உருவாக்குகிறது. அதாவது பட்டுப்புழுவின் மூலம் பட்டு உருவாக்கும் முறைக்கு பட்டுப்புழு வளர்ப்பு என்று பெயர். Let us find out from your mother, auntie or your grandmother the kinds of sarees they have. List the kinds of sarees. அதாவது is nothing but உங்கள் மம்மி, ஆன்ட்டி ஆர் எல்ஸ் பாட்டி நிறையா சில்க் சாரீஸ் வீட்டில் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ஸோ அவங்க என்னென்ன சில்க் சாரீஸ் வச்சுருக்காங்க, ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் இட் இஸ் லுக் லைக் ஏ ஆக்டிவிட்டி. ஸோ என்னென்ன சில்க் சாரீஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சில்க்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பிஃபோர் வி டிஸ்கஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் சில்க், இட் இஸ் நெசசரி டு நோ த இன்ட்ரெஸ்டிங் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் மோத். அதாவது நம்ம பட்டு எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான லெட்ஸ் see here the 3 days old silkworm. The first stage of silkworm laying eggs, the egg converted into larvae. The 3 days old silkworm, look at the picture, look like the silkworm eating as a food item mulberry leaves. அதாவது மல்பரி இலைகளை உணவாக இந்த பட்டுப்பூச்சிகள் உட்கொள்கிறது. 1 week after, look at the picture, look like they will develop. The larvae converted into, it means the larvae develop into a caterpillar. Next stage, அதாவது லார்வா அப்படின்ற ஸ்டேஜில் இருந்து கேட்டர்பில்லர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வளர்ந்தது. ஸோ the next, the larvae converted into caterpillar, the caterpillar converted into a pupa. The pupa start cocooning around it, knitting a fibers. அதாவது தன்னை சுற்றி நாரை சுற்றி கொள்கிறது. அதாவது சிலந்தி
எவ்வாறு தன்னை சுற்றி ஒரு கூண்டை உருவாக்கி கொள்கிறதோ அதை போலவே இந்த பியூபா நீட்டிங் அரவுண்ட் இட் கொக்கூனிங், அதாவது தன்னை சுற்றி ஒரு கூண்டை போல உருவாக்கி கொள்கிறது. லுக் அட் த பிக்சர், இட் இஸ் வெரி நைஸ். The completion of cocoon. Look at the picture. Look like, yes, the cocoon is made of silk fibers. We need silk fibers only. So the silk fibers we are separating from it. So the cocoon, inside the cocoon, pupa develop into a silk moth. அதாவது பட்டுப்பூச்சி அதே டெவலப் ஆகி வெளியில் வந்துடும். இந்த சில்க் ஃபைபர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம சில்க் ஃபைபர்ஸாக மேக் பண்ணிக்கிறோம். ஸோ சில்க் ஃபைபர்ஸ் மேக் பண்ணி த சில்க் ஃபைபர்ஸ் மேட் இன்டு எ யான், அதாவது யானிலிருந்து ஆடைகளாக நாம் உருவாக்குகிறோம், பட்டு ஆடைகள். இயற்கை வரலாறை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், லெட் அஸ் see here லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் மோத். எஸ், அதாவது பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை வரலாறு. எஸ், த ஃபீமேல் சில்க் மோத் லேஸ் எக் ஃப்ரம் விச் ஹேஷ் larvae which are called caterpillar or a silkworm. எஸ், அதாவது பெண் பட்டுப்பூச்சியானது மல்பரி இலைகள் மீது முட்டைகளை இடுகின்றது. அது மட்டுமல்லாது அடைக்காத்து லார்வாவாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டேஜை நம்ம என்ன சொல்கிறோன்னா கேட்டர்பில்லர் அரல்ஸ் சில்க்வார்ம், பட்டுப்புழு அப்படின்னு சொல்லுவோம். They grow in size, and when the caterpillar is ready to enter the next stage of its life history called pupa. Yes, அதாவது they undergoes the caterpillar grow into pupa, அதாவது next stage pupa அப்படின்ற ஸ்டேஜ். At first we were net to hold itself. Yes, அதாவது pupa ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அதை சுற்றி ஒரு வலையை பின்னிக்கொள்ளும், ஓகேங்களா, நெய்து கொள்ளும். எஸ், the next, during this moment of the head, the caterpillar secrete fibers made up of protein. Yes, அதாவது இந்த தருணத்தில் கேட்டர்பில்லர் ஃபைபர்ஸை உருவாக்குறதுக்காக செக்ரீட் பண்ணும், புரதத்தை செக்ரீட் பண்ணுது. எஸ், இட் இஸ் ஹார்டன். எஸ், லெட் அஸ் see here, it is a male silk moth, it is a female silk moth, both are adult silk moth. அதாவது ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் அடல்ட் சில்க் மோத், அதாவது ஆண் பட்டுப்பூச்சி பெண் பட்டுப்பூச்சி அப்படின்னு சொல்கிறோம். எஸ், லெட்ஸ் see here egg on mulberry leaves. Yes, it is a mulberry leaves, it is a egg, it is a silkworm, பட்டுப்புழு, it is a cocoon, it is a cocoon with developing moth, அதாவது inside the cocoon developing moth, பட்டுப்பூச்சி வளர்ந்து காணப்படும் inside the cocoon. Yes, soon the caterpillar completely covers itself by silk fibers and turn it into pupa. Yes, so they were covered fully itself, அதாவது இந்த கேட்டர்பில்லர் தன்னை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிக்குது, ஓகேங்களா. ஸோ turn it into pupa. This covering is known as cocoon. ஸோ அந்த கவரிங்கை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கூடு, cocoon, அதாவது தன்னை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்கி கொள்ளுது. எஸ், the further development of the pupa into moth continue inside the cocoon. எஸ், அதாவது ஃபர்தர் அதற்கு மேலே என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, இந்த கூடு உருவாக்கிச்சு இல்லையா, அதை சுற்றி அதுக்குள்ளவே பூஃபா என்னவா மாறுதுன்னா ஒரு பூச்சியாக மாறுது. பூஃபா இன்ட்டு மோத் இன்சைட் த cocoon. எஸ், கூட்டுக்குள்ளார பூஃபாவிலிருந்து பூச்சியாக டர்ன் ஆகுது. எஸ், த சில்க் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு டு வீவிங் சில்க் கிளாத்தீஸ். எஸ், அதாவது சில்க் ஃபைபர்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சில்க் கிளாத்தீஸ், பட்டு துணியை நெய்தலுக்கு யூஸ் பண்ணுறோம். கேன் யூ இமேஜின் that the soft silk yarn is as strong as a comparable thread of steel. Yes, அதாவது ஒரு சாஃப்ட் சில்க் யான் இருக்கு இல்லையா, நூற்கண்டு, ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் த்ரெட்டு இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எஸ், த சில்க் யான் இஸ் obtained from the cocoon of the silk moth. எஸ், அதாவது பட்டுப்பூச்சியோட கூட்டிலிருந்து சில்க் யான் நூற்கண்டு பெறப்படுகிறது. எஸ், there is a variety of silk moth
which look very different from one another, and the silk yarn they yield is different in your texture like coarse, smooth or shine, etc. Yes, அதாவது பலதரப்பட்ட பட்டுப்பூச்சிகள் காணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாத ஒன்றிலிருந்து அனதரு வேறுபடும். அண்ட் ஆல்சோ தே டிஃபர் டெக்ஸ்சர், அதாவது அதோடைய கட்டமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லைக் இட். ஓகேங்களா? ஸோ த டசர் சில்க், முகா சில்க், குசா சில்க் எக்ஸெட்ரா ஆர் obtained ஃப்ரம் cocoon spun by a different types of moth. எஸ், அதாவது பலதரப்பட்ட பூச்சிகள் தன்னுடைய கூட்டுக்குள்ளேருந்து சில்க் ஃபைபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. த மோஸ்ட் ஆஃப் காமன் சில்க் மோத் இஸ் த மல்பரி சில்க் மோத். எஸ், அதாவது பொதுவாக காணப்படுற பட்டுப்பூச்சி மல்பரி சில்க் மோத், அதாவது மல்பரி பட்டுப்பூச்சி. எஸ், த சில்க் ஃபைபர்ஸ் ஃப்ரம் cocoon ஆஃப் திஸ் மோத் இஸ் சாஃப்ட். ஸோ இந்த சில்க் ஃபைபர்ஸே உருவாக்குற ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், லஸ்ட்ரஸ் பளபளப்பா, அண்ட் இலாஸ்டிக், அதாவது இலாஸ்டிக்னா சுருங்கி விரியுது, அண்ட் கேன் பி டைட் இன் a பியூட்டிஃபுல் கலர். ஸோ டைட் இன் a பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலரில் இருக்கும். எஸ், செரிகல்ச்சர் ஆர் a கல்ச்சர் ஆஃப் சில்க்வார்ம் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன் இன் இந்தியா. எஸ், அதாவது இந்தியாவில் பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றது ஒரு பழமையான தொழிலாக கருதப்படுது. இந்தியாவில் அதிக அளவில் வியாபார ரீதியில் சில்கானது ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. எஸ், இந்தியா ப்ரொடியூஸ் பிளண்டி ஆஃப் சில்க் ஆன் எ கமர்ஷியல் ஸ்கேல். எஸ், ஃப்ரம் cocoon டு சில்க் இட் மீன்ஸ், அதாவது அந்த கூட்டிலிருந்து எப்படி ஃபைபர்ஸை உருவாக்குது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், ஃப்ரம் obtaining சில்க் மோத் ஆர் reared and their cocoons are collected to get a silk thread. எஸ், அதாவது சில்க் த்ரெட் நூலை கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்ரம் த மோத் பட்டுப்பூச்சிலேருந்து. எஸ், ரியரிங் சில்க் வார்ம், எ ஃபீமேல் சில்க் மோத் லேஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக் அட் எ டைம். எஸ், அதாவது ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடக்கூடிய தன்மை இந்த பட்டுப்பூச்சிக்கு இருக்குது. லெட் us see here. It is a silk moth. They lay hundreds of eggs at a time. ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கான முட்டைகளை இடக்கூடிய தன்மையுடையது. எஸ், the eggs are stored carefully on a strips of cloth or a paper and sold to silkworm farmers. எஸ், அதாவது இந்த முட்டையெல்லாம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர்ஸோ அல்லது கிளாத்துலேயோ என்ன பண்ணுவாங்கன்னா சில்க்வார்ம் ஃபார்மர்ஸ், அதாவது பட்டுப்புழு வளர்க்குறாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் எடுத்துகிட்டு வந்து வியாபார ரீதியில் அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க. த ஃபார்மர்ஸ் கீப் எக்ஸ் அண்டர் ஹைஜீனிக் கண்டிஷன் அண்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. எஸ், ஸோ ஃபார்மர்ஸ் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முட்டைகளை ரொம்ப சுத்தமான கண்டிஷனில், அது மட்டும் இல்லாத சூட்டபிள் சாதகமான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் பாதுகாத்து வச்சுருப்பாங்க. எஸ், the eggs are warmed to suitable temperature for the larvae to hatch from egg. எஸ், அதாவது ஒரு கதகதப்பான சூழ்நிலையில் அந்த முட்டையை அடக்காத்து வச்சு அந்த முட்டை வந்து லார்வாவாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி கண்டிஷனில் வச்சுருப்பாங்க. எஸ், திஸ் இஸ் டன் வென் மல்பரி ட்ரீஸ். எஸ், ஸோ இது எதன் உதவியால் நடக்குன்னா மல்பரி லீவ்ஸ். மல்பரி ட்ரீஸ் bear a fresh crop of leaves. எஸ், அதாவது மல்பரி ட்ரீஸ்லேருந்து ஃப்ரெஷ் crop of leaves, அதாவது மல்பரி லீஃபை ஹார்வெஸ்ட் பண்ணி. Look at the picture. It is a mulberry tree. It is a leaf of mulberry. Yes. So, the larvae called caterpillar or a silkworm eat day and night and increase enormously in size. எஸ், அதாவது டே அண்ட் நைட்டுமா இந்த கேட்டர்பில்லர் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ இப்படி சாப்பிடும்போது அதோடைய சைஸு இன்க்ரீஸ் ஆகும். எஸ், தி larvae are kept in a clean bamboo trays along with freshly chopped mulberry leaves. எஸ், அதாவது அந்த லார்வாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூங்கில் ட்ரேவில்
வச்சிருவாங்க. எஸ், அது கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன மல்பரி லீவ்ஸையும் வச்சுருவாங்க. ஸோ ஆஃப்டர் 25 to 30 days த caterpillar stop eating and move to tiny chambers of bamboo in a tray to spin cocoons. ஸோ 25 to 30 நாளுக்கு அப்புறம் கேட்டர்பில்லர் சாப்பிட்றத நிறுத்திடும். அது மட்டும் இல்லாத ஒரு தின்னான சாம்பஸ் அரை போல் அந்த மூங்கில் ட்ரேவுக்குள்ளே உருவாக்கும். ஸோ அதை சுற்றி ஒரு கொக்குன் கூட்டை உருவாக்கும். ஸ்மால் ராக்ஸ் ஆர் எ ட்விக்ஸ் மே பி ப்ரொவைடட் இன் த ட்ரேஸ் டு விச் கொக்குன் கெட் அட்டாச். எஸ், அதாவது சிறு குச்சியோ அல்லது ஸ்மால் ராக்ஸோ நம்ம கொடுக்கும்போது அதில் அட்டாச்ட் ஆகிடும் இந்த cocoon. எஸ், ஸோ த caterpillar or a silkworm spin the cocoon inside the develop the silk moth. எஸ், அதாவது அந்த கூட்டுக்குள்ளார பட்டுப்புழுவானது வளர்ச்சி அடையும். எஸ், the next processing silk. எஸ், a file of cocoons is used for obtaining silk fibers. எஸ், அதாவது இந்த கூட்டுலேருந்து சில்க் ஃபைபர்ஸை செப்பரேட் பண்ணும். த cocoons are kept under the sun or a boiled or a exposed to steam. எஸ், அதாவது இந்த cocoon-னை என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய ஒளியிலோ அல்லது பாயில் பண்ணுவாங்க. ஸோ அதை பாயில் பண்ணி the silk fibers are separate from cocoon. எஸ், அதாவது அந்த சில்க் ஃபைபர்ஸை அந்த கூட்டிலேருந்து செப்பரேட் பண்ணுவோம். த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அவுட் த்ரெட் ஃப்ரம் எ cocoon ஃபார் யூஸ் அஸ் எ சில்க் இஸ் கால்ட் ரீலிங் த சில்க். ரீலிங் த சில்க்ஸ்னால் அந்த கூட்டிலேருந்து பட்டு நாரை பிரித்து எடுக்கிறோம். எஸ், ரீலிங் இஸ் டன் இன் எ ஸ்பெஷல் மெஷின்ஸ் விச் unwind the threads or a fibers of silk from the cocoons. எஸ், அதாவது ஃபைபர்ஸ்லேருந்து த்ரெட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். த சில்க் ஃபைபர்ஸ் ஆர் தென் ஸ்பின் இன்டு சில்க் த்ரெட். எஸ், சில்க் பட்டு நார்லேருந்து பட்டு நூலை தயாரிக்கிறோம். விச் ஆர் ஏர்ன் இன்டு சில்க் கிளாத்திஸ் பை வீவர்ஸ். எஸ், ஸோ சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி கிளாத்திஸாக மேக் பண்ணுறாங்க, நெய்தல் தொழிலாக செய்கிறவங்க. எஸ், லெட் us see here keywords of this lesson. Cocoon, it means கூட்டு. ஃப்ளீஸி, ஹேஸ் ஆஃப் அனிமல். ரீலிங்னா செப்பரேட்டிங். ஸ்கோரிங்னா என்ன மீனிங்கு? ஸ்கின்னை அந்த ஹேர்ஸை செப்பரேட் பண்ணி வாஷ் பண்ணுறது. எஸ், செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு. ஷேரிங் வெட்டுதல். சில்க் மோத் பட்டு பூச்சி. சில்க் வாம் பட்டுப்புழு. சார்ட்டிங் தொகுத்தல் அல்லது பகுதிகளாக பிரித்தல். எஸ், okay children, this is the end of this lesson. See you later.